ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம முரளி கிருஷ் அவர்களுடைய இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிச்சு வெளியே வந்த கருப்பு பல்சர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரிஃபையர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பழகும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கருப்பு கலர் பல்சர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொய்யை உண்மையாக்கணுன்றதுக்காக இவர் வந்துட்டு ஒரு செகண்ட்ஸில் ஒரு பல்சர் வாங்குறாரு. அந்த பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளையோடைய ஆன்மா இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் பண்ணுது, எதனால் அந்த ஆன்மா அந்த பைக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத பற்றின கதை தான் இந்த படத்தோட மொத்த ஒன்லைனர்னே சொல்லலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் லேக் அடிக்கிற மாதிரியும் போச்சு. மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிளாட் வந்துட்டு இதுதான் பிளாட் அப்படின்றத கரெக்டாக ஸ்டெடியாக பிடிச்சிருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட் பண்ணியோ அது ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் காட்டும்போது கொஞ்சம் சூப்பராக பெட்டராக காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் நிறைய டப்பிங் படங்கள் இதெல்லாம் பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ அந்த மாதிரி எதனா உங்களுக்கு தெரிஞ்ச படங்களையோ நல்ல படங்களையோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.